அதோட பத்திரிகையாளர்களை ஊடக நண்பர்களை நான் கேட்டுக்கொள்வது, இதெல்லாம் அதிமுகவில் நான் இரும்புனா விவாதம் மேடை, தும்புனா விவாதம் மேடை, அது ஒரு ஆக்கிபட்டு வச்சு பேசிட்டு இருக்கிறீங்க. ஆளுங்கட்சியா இருக்கு போல, முதலமைச்சா இருக்கு போது தான் பேசுறீங்க. எனக்கு எதிர்கட்சியா இருக்கு. சும்மா 8 ஆண்டு காலம் என்னை பற்றியே இந்த ஊடகத்திலையும் பத்திரிகைகளும் நீங்க வாத மேடையில் வச்சும் பத்திரிகைகளையும் ஒளிபரப்பையும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் என்னை அடையாளம் காட்டிட்டீங்க, பரவாயில்ல, நன்றி. ஆனால் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, கிட்னி முறைகேடு நடந்திருக்கு. வறுமையை மையமாக பண்ணினோம், மையமாக வைத்து, வறுமையை மையமாக வைத்து கிட்னியை முறைகேடாக திருடப்பட்டதாக செய்திகள் வெளிவந்து, பத்திரிகை ஊடகத்தில் வெளிவந்து, இந்த அரசாங்கமே அதுக்கு ஒரு குழு அமைத்து அதை சோதனை நடத்தி நடந்தது உண்மை என்று வெளியிட்டிருக்காங்க. அது யார் நடந்தது? திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனையில் நடந்ததாகத்தான் இந்த பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வந்திருக்குது. அதில் அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறதை அனுமதி மட்டும் ரத்து பண்ணியிருக்காங்க. அதற்கு மேல் முறைகேடு நடந்ததற்கு எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவமனை என்ற ஒரே காரணத்திற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஸ்டாலின் மாநில அரசு அந்த நிறுவனத்தின் மீது, அந்த மருத்துவமனை எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. இது எவ்வளவு பெரிய மோசடி. அதே போல நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பத்திரிகையில் ஊடகத்தில் வந்த செய்தி, ஒரு பெண்மணி தன் வறுமையின் காரணமாக தன்னுடைய கெட்டிய சில பேர் ஆசை காட்டி, பணத்தை ஆசை காட்டி வறுமை மையமாக வைத்து அவர்கள் அதை கிட்னியை எடுக்க முயற்சிக்கின்ற பொழுது கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்திருக்கிறார். அதையும் அந்த பெண்மணி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வெளிப்படுத்தினாங்க. ஏதேதுக்கோ வழக்கு போடுகின்ற இந்த அரசாங்கம் இது ஏன் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கல? இது எவ்வளவு பெரிய நாட்டிற்கு ஒரு கேடு. இதெல்லாம் சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அது மட்டுமல்ல, மாண்புமிகு உள்துறை அமைச்சரை சந்தித்து இன்றைக்கு தேசத்திற்காக பாடுபட்டவர்கள், தேசத்துக்காக உழைத்தவர்கள், அப்படிப்பட்ட அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய மூத்த கட்சி நிர்வாகிகளும் மாநில உறுப்பினர் ஒன்றாக சேர்ந்து உள்துறை அமைச்சரும் கடிதம் கொடுத்தோம். அதற்காக நாங்கள் முன்னேற்பை கொடுத்தோம். அதோட இந்த அடிக்கடி பத்திரிகைகள் ஊடகத்தில் வர செய்தி, தயவுசெய்து அதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா பல முறை சொல்லிட்டேன், ஆனால் தொடர்ந்து அதையே நீங்க அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கீங்க. ஐடிசி ஹோட்டலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்ச பிறகு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உள்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன். எல்லா பத்திரிகைகளும் ஊடகத்தில் வந்திருக்குது, எங்கிட்ட ஆதாரமும் இருக்குது. அப்படி பேசிய பிறகு மீண்டும் மீண்டும் இவர் அழைச்சி பேசுறாரு, அவர் அழைச்சி பேசுறாரு. இதையெல்லாம் தயவு செய்து விட்டுவிடுது. நானும் தெளிவுபடுத்தி விட்டேன். அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நான் நடத்தவில்லை அவரோடு. அவரும் எங்களோட உள்கட்சி விவகாரத்தை தலையிடவில்லை. இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். மீண்டும் யாரும் தயவு செய்து அருள் கூர்ந்து பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களும் இந்த செய்தியை வெளியிட வேண்டாம் என்று அன்போடு கேட்டேன். அவர்களும் சொல்லிவிட்டார், நானும் சொல்லிவிட்டேன். இதோடு முடிந்து விட்டது. இதை அரைத்தமாவே தொடர்ந்து உங்களுக்கு விருப்பமான செய்தி கிடைப்பதற்கு நாங்கள் கிடைக்க எங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டேன். அதோடு மாண்பு உள்துறை அமைச்சர்களை சந்தித்து பேசுகின்ற பொழுது நான் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருந்தேன். இந்த எழுச்சி பயணம் மிகச் சிறப்பாக இருக்குது, பாராட்டினார். ஆனால் அவர் ஊடகத்தை பார்த்துட்டு இருக்காரு. அதை பார்த்து சிறப்பாக இருக்குது, எத்தனை தொகுதிக்கு போனீங்க, எப்படிலாம் இருக்குது, மக்களுடைய உணர்வு என்பதையெல்லாம் எங்களுடைய பேச்சுவார்த்தையில் நாங்கள் பேசணும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறோம்.